ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 18/2/2026 விஷுவ வஷு வருடம் மாஷே மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை. மாலை 6:06 பின்பு துவிதியை திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் சதயம். இரவு 10:23 பின்பு பூரட்டாதி. பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் மதியம் 12 1 மணி 30 வரை, யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை, குளிகை காலம் காலை 10:30 12 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூஷம், ஆயில்யம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 9, விதி எண் 3. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 9ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 3ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையும். பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கடன் தொல்லை தீரும். ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் நிவர்த்தி கிடைக்கும். தீராத கடன் தொல்லையிலிருந்து தீர்க்கம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஒரு சில பேருக்கு கடன் என்ற சொல்லுக்கே இடம் இல்லாத சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெட்கமே இல்லாத மனிதனுக்கு துக்கம் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க கால பைரவர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BY. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும். கடந்த கால பிரச்சனைகள் விலகி கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய பாக்கியங்கள் அற்புதமாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முறையான சிந்தனைகளுக்கு விரைவான செயல்பாடுகள் தேவை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப ராசியை சார்ந்தவங்க நெல்லையப்பர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CX. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். உங்களுக்கான சிறப்புகளும் உங்களுக்கான மதிப்புகளும் அதிகரிக்கும். எதிரிகள் கூட உங்களோடு சமாதான தூதுகள் விடக்கூடிய சந்தோஷமான சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அல்லல் படும் ஆண்களுக்கு மந்திரமும் அழகான பெண்களுக்கு தந்திரமும் அவசியம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சார்ந்தவங்க கடும்பாடி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DW. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு முயற்சிக்கு தகுந்த முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுடைய மனம் எதிர்பார்த்த வரன் கிடைக்கக்கூடிய, உங்களுடைய மனம் எதிர்பார்த்த நல்ல மணமகள் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில்
ஆண்டவன் எழுதிய விதி அழுது புலம்புவதால் அழியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சார்ந்தவங்க ராஜகாளியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ வி. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு அரசு வகையில் ஆதாயம் கிடைக்கும். ராசி அதிபதி சூரிய பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அனுகூல ஆதாயங்கள் பெருகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல்லாத்தையுமே நம்புபவனுக்கு எப்போதுமே வம்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சார்ந்தவங்க கருப்பசுவாமி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வது நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் யு. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் பலன் தரும். நல்ல நல்ல வாய்ப்புகளை மெல்ல மெல்ல சந்திக்கக்கூடிய நன்மையான தருணங்கள் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழத் தெரியாத மனிதனும் ஆழத் தெரியாத அரசனும் வீழ்வது சுலபம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க ராஜாத்தி காளியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டே. நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு பொழுதுபோக்கு எண்ணங்கள் அதிகரிக்கும். இனிய நட்புகள் மூலமாக பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும். கடந்த கால தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விட்ட இடத்தை தொட்டு பார்க்கக்கூடிய சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாவமே செய்யாத மனுஷனுக்கு சோகமே இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க கோலவேலி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எஸ். விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு பண வரவும் மன நிறைவும் அதிகரிக்கும். அற்புதமான ஆதாயங்கள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கடந்த கால அவமானங்கள் விலகி வெகுமானங்கள் பெருகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சேமிப்பு உள்ள குடும்பத்திற்கு பாதிப்பு இல்லை என்பதை அறிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க முருகப்பெருமான் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஆர். தனுஷு ராசியை சார்ந்தவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். உடல் உபாதைகள் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். பொதுவாகவே பல் மருத்துவருக்கு கூட நல் மருத்துவர் என்ற சிறப்புகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சேதாரம் இல்லாத பொருளும் இல்லை, ஆதாரம் இல்லாத உறவும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசியை சார்ந்தவங்க வீரராகவ பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே
ஆர். மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பங்காளி பகை விலகும். கடந்த காலங்களில் நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், அதாவது ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால கடந்த காலங்களில் மருந்து சாப்பிட்ட ஒரு சில பேர் விருந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு நோய் நிவர்த்திகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏழைகளுக்கு உணவு இல்லை, பணக்காரர்களுக்கு பசி இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க நாராயணமூர்த்தியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KP. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். கால நேரங்கள் பார்க்காமல் கனிவாக செயல்பட வேண்டிய நாளாக அமையும். பொதுவாகவே BPO சம்பந்தப்பட்ட டெலிகாலிங் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுக்கான டார்கெட் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அண்டத்தையே சுமக்கிறவனுக்கு சுண்டக்காய் பாரமில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சார்ந்தவங்க சாமுண்டீஸ்வரி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LQ. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு உறவுகளால் செலவுகள் அதிகம். கண்ணியமான செயல்பாடுகளுக்கு புண்ணியம் கிடைக்கக்கூடிய கச்சிதமான சூழல் உருவாகும். விரையாதிபதி சனி பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால சுப விரயங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அண்ணன் தம்பி உறவுகளுக்குள் ஜென்ம பகையை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க ஊர்துவ கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MN. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தினம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் K. ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.